ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மாயப்பிரான். மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை என்று நம்மாழ்வார் கண்ணனைப் பற்றி கூறுகிறார். இதை சுவாமி நம்பிள்ளை, எம்பெருமான் பல ஆச்சரிய செயல்களை செய்பவன், நிறைவேறாத ஆசைகள் ஏதும் இல்லாதவன் அவன். அவன் கண்ணனாக அவதரித்தான். அவ்வாறு ஆய்ப்பாடிக்கு வந்த அவன் தனக்கு ஏதோ குறையிருப்பது போல் வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டான். அதையும் நேரே பெறாமல் திருடி உண்டான். அவ்வாறு திருடுவதையும் சரியாக செய்யாமல் மாட்டிக்கொண்டான். அதனால் யசோதை அவனை கட்டி வைத்து அடித்தபோது விடுவித்து கொள்ள தெரியாதது போல் அடியுண்டு நின்றான். மேலும் அவள் அடிக்க அடிக்க அவன் திருமேனி களங்கமற்ற மாணிக்கம் போல் ஒளி பெற்றது என்று ஆழ்வார் கூறுவதாக விளக்குகிறார். எல்லா பொருளும் வரித்தித்த மாயப்பிரான் என்று அனைத்தையும் படைத்தவன் ஆச்சரிய சக்திகளை கொண்ட எம்பெருமான் என்கிறார். அவ்வாறு தான் படைத்த எல்லாவற்றையும் காப்பவனும் அவனே என்பது பற்றி அளிக்கின்ற மாயப்பிரான் என்கிறார் நம்மாழ்வார். மதுவார் துழாய்முடி மாயப்பிரான் என்று தேன் நிறைந்த துளசி மாலையை திருமுடியில் அணிந்தவன் எம்பெருமான். அவன் ஆச்சரிய குணங்களையும் செயல்களையும் கொண்டவன். அந்த அழகை ஆசைப்பட்டவர்களுக்கு அனுபவிக்க கொடுத்து உதவுபவன் என்கிறார். வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் என்று நாயகியின் தோழியாக பேசுகிறார். தலைமகள் எம்பெருமானை பிரிந்து காதல் நோயில் வருந்துகிறாள். அப்போது தோழி தலைமகளின் தாயிடம் இவள் நோய்க்கான மருந்து ஆச்சரிய குணங்களை கொண்டவனான எம்பெருமானின் அடியார்களை வணங்குவதே என்கிறாள். சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் என்று ஒளிமிகுந்த தேஜஸ் மிகுந்த திவ்யமங்கள திருமேனியை உடையவன் எம்பெருமான். அத்தகைய திருமேனியை நமக்கு அனுபவிக்க கொடுத்து நன்மை செய்பவன். அவன் ஆச்சரிய குணங்களை கொண்டவன் என்கிறார். மற்புரு தோளுடை மாயப்பிரானு என்கிறார் நம்மாழ்வார். கம்சன் கண்ணனை கொல்வதற்கு மல்லர்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தான். கண்ணன் அவர்களோடு மல்யுத்தம் செய்து அவர்களை கொன்றான். அப்போது அவன் தோளில் பூசியிருந்த சந்தனம் துளியும் மாறாமல் இருக்கும்படி ஆச்சரியமாக யுத்தம் செய்தான் என்கிறார். திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரான் என்று ஆச்சரியமானவனும் உதவும் தன்மை கொண்டவனுமான எம்பெருமான் எழுந்தருளியிருக்குமிடம் திருக்கடித்தானம் என்கிறார். அவன் குட்டநாட்டு திருப்புலியூரில் எழுந்தருளியிருக்கிறான் என்பது பற்றி குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் என்றும் கூறுகிறார். மாயப்பிரான் என வல்வினை மாய்ந்தர என்று ஆச்சரிய குணங்களை கொண்ட எம்பெருமான் அவனை விட்டு பிரிந்து நான் பட்ட துன்பமெல்லாம் போகும்படி செய்தான் என்கிறார். மலை கொண்டு மத்தால் அறவால் சுழற்றிய மாயப்பிரான் என்று நம்மாழ்வார் மந்தர மலையை மத்தாக கொண்டு அதை சுற்றி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு கடலை கடைவதான ஆச்சரிய செயலை செய்து தேவர்களுக்கு உதவியவன் எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.